புலி பாரு, அது கூத்தாட போன கதை கேளு. வேங்கைக்கு வேஷம் கட்டும் ஆடு, அட ஆட்டுக்கு ஏது புலி வாலு. தினம் நல்லா இருக்கும் ஆச்சி, பசி உண்ணும் கதை போல. அவன் கட்டி வச்ச கோட்டைக்குள்ள பதுங்கி போனா. ஒரு பேரழக பாக்க அவன் கேட்டதெல்லாம் நோக்க, அவன் தோலா போன மண்ணுக்குள்ள தயங்கி போனா. ஒய்யார தூண்டில் ஒண்ணு காணு, வல கொள்ளாம மாட்டிக்கிச்சு மீனு. துப்பாக்கி முன்ன நிற்கும் போனு, ஒரு பெண்மான தேடி வந்த ஆணு. அட ஒட்டட தட்ட போனா அது கொத்துற சப்பமாச்சு. ஏ ஒத்தட குட்ட பச்சல வச்சா குத்துற நுஞ்சாச்சு. ஏ சக்கர நக்க நிக்கிற வண்டு சட்டினி ஆயாச்சு. புலி தொடுங்காடிப்ப ஒரு இருகாடாச்சு. புது வரலாறு புயலாறு குறி வச்சாச்சு. கொம்பாரி வெட்ட புலி பாரு, அது கூத்தாட போன கதை கேளு. வேங்கைக்கு வேஷம் கட்டும் ஆடு, ஒரு பெண்மான தேடி வந்தானு.
வளைஞ்சு போனா ஒரு வெளிச்ச நிலவு பரிசு கொடுக்க இறங்கி வந்தாளே. இடுப்பு அசையும் தேரு தங்கம் தெளிச்ச கலசம் மாறு அவ சிரிச்ச வெளிச்சம் சீமைய கடந்து கிடைச்சிருக்காமே. வனப்புல பேயா நின்னா மனசுல ஆத்தாதானா உசுருல ஓரழகி சாராய நீராக சேர்ந்து புட்ட ஒம்பாரி வெட்ட புலி பாரு அது கூத்தாட போன கதை கேளு. தினம் நல்லா இருக்கும் ஆச்சி பசி உண்ணும் கதை போல அவன் கட்டி வச்ச கோட்டைக்குள்ள பதுங்கி போனா. ஒய்யார தூண்டில் ஒண்ணு காணு பல கொள்ளாம
துணை பேச்சாளர்களை அறிமுகம் செய்கின்றோம். முதலாவதாக திரு விஜயகுமார் சின்னக்குட்டி, நாகமண்டலத்தூர் திரு விஜயகுமார் சின்னக்குட்டி, காலம் குப்பனூர் திருமதி ஜெயந்தி செந்தில்குமார், கரடிமலை திரு விவேகானந்தா பொன்னுசாமி, கரடிமலை திருமதி உமாமகேஸ்வரி கனகராஜ், குப்பனூர் திருமதி தனலட்சுமி திருமூர்த்தி அவர்களை அறிமுகம் செய்து அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து நாம் வரவேற்க கொண்டிருக்கிறோம். சங்கமம் கலைக்குழுவின் வருகையில் மற்ற துணை பயிற்சியாளர்கள் வரிசையாக மைதானத்துக்கு வருமாறு திருமதி சுகன்யா, திருமதி நீலவேணி, திருமதி சுமித்ரா தேவி வையாபுரி, திருமதி அன்னபூரணி, திருமதி கனிமொழி, திருமதி ஜெயந்தி, திருமதி கிருஷ்ணவேணி, திருமதி லதாமணி சஞ்சய்குமார், திருமதி செல்வி நன்றி. இப்பொழுது கலைஞர் அறிமுகம். சங்கமம் கலைக்குழு மற்ற துணை பயிற்சியாளர்கள் மைதானுக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வரிசையாக இங்கிருந்து முளைப்பாரியை வரிசைப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது கலைஞர் அறிமுகம். வைஷ்ணவி ஞானமணி, ஜெர்சிகா சரவணகுமார், வாங்க வருக வருக என்று வரவேற்கிறோம். யுவை கவிக்குமார், காவியஸ்ரீ நடராஜ், யுவன்சன் தட்சிணாமூர்த்தி, மித்ரா பிரவீன்குமார், மிதுனா வெள்ளிங்குடி, சிவஞானி சந்துரு, யாழினி விஷாகமூர்த்தி, தேவதர்ஷினி செல்வராஜ், பிரணிதா முருகன், சுமிதா தன்சோடி, வைஷ்ணவி சீனிவாசன், பிரியங்கா ரவிச்சந்திரன், சண்முகப்பிரியா சுரேஷ், நேத்ரா வரதராஜன், லக்ஷனா ரமேஷ்குமார், சாதனா ஸ்ரீ பார்த்திவன், சகானா முருகேசன், வர்ஷினி ராமசாமி, அபிநயா கிருஷ்ணசாமி, அபிஸ்வர்த்தினி சரவணன், நந்திதா பழனிசாமி, சத்யபிரியா பன்னீர்செல்வம், கனிஷ்கா முருகராஜ், சஞ்சய்னா சவுந்தரராஜ், பிரவீனா ஞானமணி, சுபாவதி ராமசுந்தரம், அஞ்சலி சண்முகசுந்தரம், ரம்யா சதீஷ்குமார், ராகவி ரங்கராஜ், பிரதேஷ் பிரிமிசா வாசுதேவன், சங்கவி ரவிச்சந்திரன், நர்மிதா பூவரசு, கலைவாணி கோபாலன், நளினி ஸ்ரீனிவாசன், ருக்மணி மாறனன், ராஜலட்சுமி ரங்கசாமி, மகாலட்சுமி பிரவீன்குமார், ரேணுகாதேவி தங்கவாணி, ரேவதி பொன்னுசாமி, தீபா சம்பத்குமார், கிருஷ்ணவேணி ரவிக்குமார், ஜெயந்தி ரமேஷ்குமார், சோபனா வீராசாமி, வனஞ்சா முருகராஜ், ரேணுகா நடராஜ், அபிநயா ராகுல், சித்ரா சண்முகசுந்தரம், நீலவேணி மனோஜ்குமார், சரஸ்வதி ஆரிச்சாமி, ஜீவிதா குமார், சுதா ராஜேந்திரன், கல்பனா வேலுச்சாமி, வனிதா வரதராஜன், சங்கீத பிரியா ரோஷ்குமார், கலைச்செல்வி சுந்தரம், செண்பகவல்லி ஆரிச்சாமி, மீனா பிரபுசம்பத், பிரதிபா மதன்குமார், மோகனப்பிரியா ரஞ்சித்குமார், திவ்யா சரவணன், கௌசல்யா தேவி சரவணகுமார், கௌசல்யா சிவசங்கர், அபிநயா திருமூர்த்தி, நித்யா பிரவீன், பிரியா திவாகர், லக்ஷிதா முருகராஜ், இந்துமதி அரவிந்த், பிரியதர்ஷினி கார்த்திகேயன், கலைவாணி திலீப்குமார், சுமித்ரா குமரவேல், கவிதா மருதாசலமூர்த்தி, வனிதா தங்கராஜ், அமுதவல்லி முருகேசன், தேன்மொழி சவுந்தரராஜன், புஷ்பமணி கிருஷ்ணமூர்த்தி, காயத்ரி துர்கா நகராஜ், மாசிலாமணி சதீஷ்குமார், ரேணுகாதேவி ஆயப்பன், ஆதி கிருஷ்ணா மனோஜ்குமார், புகழ் கார்த்திகேயன், ரித்திக் அனிதா, ஜீவதர்ஷன் ஸ்ரீனிவாசன், ஆதி கார்த்திக் ரவிக்குமார், பிரணாஷ் பழனிசாமி, தர்னீஸ் நடராஜ், சித்தார்த் மதன்குமார்,
கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, கலைஞர்களே, சங்கம குழு பொறுப்பாளர்களே, என்னுடைய நான் ஒரு கிராமிய கலைஞர் என்னை அழைச்சி இந்த பெரிய சபையில ஒரு மரியாதை செஞ்சது உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிராமிய கலை என்னன்னு இன்றைக்கு இருக்கிற படித்தவங்களாட்டும் படிக்காதவங்களாட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த விழா இப்படி நடத்துறதோட நோக்கம் என்ன? கிராமிய கலைகள் எப்படி கடினமாக உழைச்சி அந்த கலையை மக்களுக்கு முன்னால், சபைக்கு முன்னால் எந்த விதமான இல்லாத அந்த அதில் நடத்தக்கூடியவங்க, செயல்படக்கூடியவங்க அத்தனை பேரும் ஆடக்கூடியவர்களும் பாடக்கூடிய இருக்கிறார்கள் என்பதை முதல்ல தெரிவிச்சுக்கிறாங்க. கலை வடிவத்தில் அந்த கலை வடிவத்தில் சொல்லக்கூடிய பாடல்கள் வரக்கூடிய விஷயங்களை உங்களை எல்லாம் மேம்படுத்துவதற்காக பல பாடல்கள் உங்களுக்கு அந்த கருத்துக்கள் இருக்கும். அந்த கதைகள் முதல். இரண்டாவது, நம்முடைய பாரம்பரியம் சொல்றது என்ன? அது பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம், இந்த மண்ணுடைய கலாச்சாரம், மண்ணுடைய பண்பு, இதை வெளிப்படுத்துறதுதான் இந்த கலை வடிவங்கள். கண்ணில் பார்க்கக்கூடியது இந்த கலாச்சாரம். அப்ப இந்த கலாச்சாரத்தை நாம் இப்போ நிகழ்காலத்தில் இருப்பதை சொல்லல, அது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கிறது. ஆனா கண்ணுல பார்க்காம, படிக்காம, புரியாம இருக்கிறது இல்லையா? முன்னோர்கள் செஞ்சது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் இருக்கிறது இல்லையா? எளிமையாக வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் நம்மளுக்கு. அவர்கள் சொன்ன வழிதான் நாம் போயிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு எளிமையை கடைபிடிக்கிறோம், மறிக்கிறோம். எளிமையா இருப்பது தப்பல்ல, குற்றம் அல்ல. எளிமையா இருப்பது ஆரோக்கியத்துக்கும் நன்மைக்கும் பொருளாதார செலவுக்கும் குறைவும். எளிமையாக வாழ முடியும், சிறந்த மனிதர்களாக வாழ முடியும். அதை எடுத்துக்கொண்டு கொடுத்து சொல்லுவதற்கு தான் இந்த கிராமிய கலை வடிவங்கள் அன்றிலிருந்து இன்று வரை அடுத்தது போக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது பல கலைஞர்கள் அது மக்களிடத்தில் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் மிகப்பெரிய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னின் சாதாரண விஷயம் அல்ல, பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். அப்ப இந்த கலைகள் மக்களுக்கு அன்றைக்கு என்னத்துக்காக பயன்படுத்தினாங்க? அன்னைக்கு படிப்பறிவு இல்லாத காலம், உலக அறிவு இல்லாத காலம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த காலம், இருண்ட காலம், என்ன இயற்கையோடு வாழ்ந்த காலம். அப்போ அன்றைக்கு இருந்த மக்கள் படிப்படியாக அறிவு, இயற்கையான அறிவோட புதிய அறிவுகளும் அனுபவ அறிவையும் பெற்று அதிலிருந்து வளர்ச்சி பெற்ற நாம் இன்றைக்கு சிறந்த மனிதர்களாக இருப்பதற்கு நினைக்கிறோமா? இப்போ யாராவது ஒருவர் நினைக்கிறோமா நான் நல்ல மனிதனாக வாழணும், நல்ல மனுஷியாக வாழணும் நினைக்கிறோமா? நினைக்காததுக்கு எது காரணம்? யோசனை பண்ணி பாருங்க. அறிவு வளர்ந்திருக்கிறது, பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, நாமளும் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் பண்பு துறையில் நாம் இன்னும் சிந்திக்கவே இல்லை. பண்பை எப்படி வளர்க்க முடியும்? கல்வியை பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகத்தில் படித்து கல்வியை, உயர்ந்த கல்விகளை நாம் பெற முடியும். அந்த கல்வியினால உழைத்து பாடுபட்டு வேலை செஞ்சு அறிவை வளர்க்க நம்ம முன்னோர்கள் வழிகாட்டிருக்காங்க. பொருளாதார உருவாக்குவதற்கும் சேமித்து வைக்கிறதுக்கும் வழிகாட்டிருக்காங்க. எளிமையாக இருப்பதற்கும் வழிகாட்டிருக்காங்க. அதை எளிமையாக வாழ்வதற்கு நாம் இன்னும் பக்குவப்படவில்லை. ஆகவே நாமோ மேலும் மேலும் மனிதனுக்கு சிறந்த பண்புகளை உருவாக்கினால்தான் மனிதனுக்கு மனிதன் சண்டை வராமல் வாழ முடியும். பண்பு என்பது எல்லா உயிர்களிடத்திலும் இயற்கையாக இருக்குது. ஆனா மனிதன் ஒருங்கிட்டதா பல்வேறு வடிவங்கள்ல இருக்கு. ஆகவே நாம் ஒருங்கிட்ட கருத்துக்களை உருவாக்கும் போது சிறந்த பண்புகள் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவன் மட்டுமே மனிதனாக இருக்க முடியும். இல்லைன்னா போட்டி, பொறாமை என்று சொல்றதல்ல, இந்த சிந்தனைகள் மனிதனை அழித்து விடும்.
பண்புகளை வளர எல்லாரும் சேர்ந்து வளர்த்தால்தான் நாம் எல்லாம் மனிதர்களாக வாழ முடியும். அந்த கலை நம்ம பண்பாட்டு ரீதியாக நம்முடைய கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிப்பது போல பண்பாட்டையும் நாம் உயர்த்தி பிடிப்பதற்கு வளர்த்துக் கொள்வதற்கு நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எதிர்கால வரக்கூடிய சந்ததிகளுக்கு உண்மையான பெற்றோர்களாக வழிகாட்டிகளாக வாழ முடியும். சொல்லும் செயலும் சரியா இருந்தா தான் வாழ்க்கை உயர்வே ஒழிய பண்பு உயர்வே தவிர வேறு பணத்தாலேயோ அறிவாலே மட்டும் முடியாது. ஆகவே உயர்ந்த நோக்கங்களையும் உயர்ந்த பண்புகளையும் எதிர்காலத்திலே ஒவ்வொருவரும் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும் பண்புகளை வளர்ப்பதற்கு ஒவ்வொரும் சபதம் வைக்கும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய கலைகள் நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தேசப்பற்றியும் வளர்க்கின்ற வகையிலே பாரம்பரிய கலைகள் முன்னோர்கள் வகுத்துக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்து இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள கல்விச்சமல் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆறுமுகசாமி ஐயா அவர்களை தீனம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சங்கமம் கலைக்குழு சார்பாகவும் வருக வருக வரவேற்று இப்பொழுது ஊர் பெரியவர்கள் சார்பாக அவருக்கு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு ஊர்லையும் சாதாரணமாக நிறைய பேர் விளையாடுவது பார்க்கும்போது எல்லாருமே ஒரு விரும்பி பார்க்குற ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் நடந்து வருகிறது. இந்த கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக கொங்குநாடு மருத்துவனுடைய டாக்டர் ராஜா ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று மிகவும் சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள். தீனபாளையம் சங்கமம் கலைக்குழுவின் சார்பில் 83வது ஆண்டு ஒயிலாட்ட அரங்கேற்ற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன், சந்தோஷப்படுகின்றேன். என்னை அழைத்ததற்கு கலைக்குழுவை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், கலைக்குழுவை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் தீனபாளையம் ஊர் கவுண்டர் அவர்களுக்கும், தீனபாளையம் பொதுமக்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது வாழ்க்கைங்கிறது ஆரோக்கியம் தான் வாழ்க்கை. ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியம் இருக்க வேணும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேணும். உடல் ஆரோக்கியம் அது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை மக்களெல்லாம் பொறுத்து இருக்கிறது. மன ஆரோக்கியம் மனசு சார்ந்தது. மனசு நிம்மதியாக இருந்தால் தான் மன ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எவ்வளவுதான் இருந்தாலும் மனசு சரியில்லைன்னா மூளை வேலை செய்யாது, ஆட்டு வேலை செய்யாது, நரம்பு மண்டலம் வேலை செய்யாது, தூக்கம் இருக்காது, சாப்பிட முடியாது. எல்லாமே ஒரு வெறுப்பு இருக்கும். அது மன நிம்மதியாக இருந்தால் தான் எல்லாமே நம்மளுக்கு நன்றாக இருக்கும். நம்ம பண்டைய காலத்து பெரியோர்கள் எல்லாருமே நம்மளுக்கு எல்லாமே நல்லதுதான் வகுத்து கொண்டு வச்சு போயிருக்கிறார்கள். நாம தான் அதை மாற்றி விட்டோம். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பழையதே நல்லது என்ற நிலைமைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கை முறையில் விவசாயம் செய்து
இயற்கை முறையில் சாப்பிடுவதுதான் இப்போது நல்லது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உழைப்புங்கிறது யாருக்குமே பெருசா இல்லை. உழைப்பு இல்லாதனால்தான் உடம்புல பெரிய பெரிய வியாதிகள் வருகின்றது. ஆரம்ப கட்டத்துல சர்க்கரைங்கிறது பெருசா இருக்காது, ரத்த கொதிப்புங்கிறது பெருசா இருக்காது, ஹார்ட் வியாதிங்கிறது பெருசா இருக்காது, கிட்னி வியாதிங்கிறது பெருசா இருக்காது, கேன்சர் வியாதிங்கிறது பெருசா இருக்காது, மன வியாதிங்கிறது பெருசா இருக்காது. இப்பொழுது அது எங்க பார்த்தாலும் விசுரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய உணவு பழக்க முறையில மாற்றம், நம்முடைய பழக்கத்துல மாற்றம், நம்முடைய வேலையில மாற்றம். எல்லோரும் மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மன நிம்மதி இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்துல இது மாதிரி விளையாட்டுகளுக்கெல்லாம் ஜிம்மெல்லாம் கிடையாது. அவங்களே என்னென்னலாம் செஞ்சுச்சுன்னா உடல் வலிமை பெறும் என்று நம்ம பெரியோர்கள் வகுத்துள்ளார்கள். அதுல வீர விளையாட்டுகள் நிறைய இருக்கின்றன, கலைகளை பாராட்டுகின்ற விளையாட்டுகள் நிறைய இருக்கின்றன. அந்த கலையை பாராட்டுகின்ற விளையாட்டு முக்கியமாக இருப்பது இந்த ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம், இது போன்ற கலைகள் தான். இது சும்மா வெறும் கலை மட்டும் கிடையாது. இதை செய்வதனால் உடம்பு வலுப்பெறுகின்றது, எல்லா உறுப்பும் வலுப்பெறுகின்றது, மனம் நிம்மதி அடைகின்றது. மனசு நிம்மதியாக இருந்தால்தான் வாழ்க்கை. அந்த முறையில ஒயிலாட்டம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதியை மட்டும் கொடுக்கிறது கிடையாது. இது ஒவ்வொருத்தரும் இருக்கிய பகைமையை போக்குகின்றது, ஒவ்வொருத்தருடைய இருக்கின்ற சண்டை சச்சரவுகளை போக்குகின்றது, ஒவ்வொருத்தர்களுக்கும் நல்ல பண்புகளை வளர்க்கின்றது, அன்புகளை வளர்க்கின்றது, பாசத்தை வளர்க்கின்றது. இந்த விதமான கலைகளை கற்பதனால் நம்மளுக்கு இருக்கின்ற வேறுபாடுகள்லாம் மறைஞ்சும் நாம் எல்லாம் பொருளாய் வைத்து பிள்ளைகளாக வாழ்றதுக்கு வழிவகுப்போம். அத்தகைய ஒரு சிறந்த இந்த ஒயிலாட்ட நிகழ்ச்சியை அரங்கேற்றுவதிலே நானும் கலந்து கொள்வதிலே மிகவும் பெருமைப்படுகின்றேன். என்னை பெருமைப்படுத்திய உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.